வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்றாகிவிட்டது. அது படிக்கிறதுக்கோ இல்ல வேலை பார்க்கறதுக்காகவோ இல்ல நம்ம உறவினர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெகு தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்களை சந்திக்கிறதுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிலவு வருகிறது. அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதனுடைய தேவை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கு. அதற்கு சில பேர் பஸ் போன்ற ஒரு பொது போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க, சில பேர் தனியா போகணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஆட்டோ இல்ல கால் டாக்ஸி அந்த மாதிரி போறாங்க. அப்படி செல்லும் பொழுது அது தனியாக செல்லக்கூடியவர்களுக்கு, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கிறது என்பதை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறது. டெல்லியில் கடந்த வாரம் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. 27 வயது ஒரு பெண் கால் டாக்ஸில பயணம் செய்யறாங்க. அப்போ பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய தலைநகரில் நிகழ்ந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையில் எந்த அளவில் இருக்கிறது என்பது பற்றி இன்றைய உள்ளதில் நாம் பேச காத்திருக்கிறோம். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். டெல்லியில் 25 வயதுள்ள பெண் பொறியாளரை கால் டாக்ஸி ஓட்டுநர் பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா முழுவதும் மொபைலில் அழைத்ததும் வரும் டாக்ஸிகள் எண்ணிக்கை 5 லட்சத்திற்கும் அதிகமாகும். இவை மூலமாக ஆண்டொன்றுக்கு 11,000 கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. டெல்லியில் வேலை பார்க்கும் பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை அடுத்து உபர் நிறுவனத்தின் செயல்பாடு தடை செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை தற்போது சுமார் 20,000 கால் டாக்ஸிகள் இயங்கி வருகின்றன. டெல்லி சம்பவத்தை அடுத்து கால் டாக்ஸி நிறுவன உரிமையாளர்களிடம் ஆலோசனை நடத்திய தமிழக போலீசார் அனைத்து கால் டாக்ஸிகளிலும் GPS கருவி பொருத்துவதுடன் பயணிகள் அவசர காலத்தில் பயன்படுத்த அவசர பட்டன் பொருத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல புதிய விதிமுறைகளை விதித்துள்ளனர். வேலைக்கு அமர்த்தப்படும் ஓட்டுநர்கள் அவர்களுக்குரிய காவல் நிலையங்களில் நன்னடத்தை சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்றும் கூறிய அதிகாரிகள் அவ்வாறு கொடுத்தால் மட்டுமே பணிக்கு அமர்த்த வேண்டும் எனவும் உரிமையாளர்களுக்கு உத்தரவிட்டனர். பாதுகாப்பு பிரச்சினைகள் ஒருபுறம் இருக்க ஒவ்வொரு டாக்ஸி நிறுவனமும் ஒவ்வொரு வகையில் கட்டணம் வசூலிப்பதால் இதற்கான முறையான கட்டணங்கள் என்ன என்பதில் குழப்பம் நீடிக்கிறது. ஒரு நிறுவனம் கிலோமீட்டருக்கு 12 ரூபாய் வசூலிக்கிறது என்றால் அதே வகையான சேவைக்கு மற்றொரு நிறுவனம் கிலோமீட்டருக்கு 14 அல்லது 15 ரூபாய் வரை வசூலிக்கிறது. ஆட்டோக்களுக்கு கட்டண நிர்ணயம் செய்தது போலவே வேகமாக பரவி வரும் டாக்ஸிகளுக்கான கட்டணத்தையும் அரசு முறைப்படுத்தி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை சிலர் முன்வைக்க தனியார் நிறுவனங்களின் கட்டண கொள்கையில் அரசு தலையிடுவது கடினம் என்று மற்றொரு சாரார் கூறி வருகின்றனர். அதே சமயம் இதுபோன்ற பிரச்சனைகளை காரணம் காட்டி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை யாரும் புறந்தள்ள முடியாது. பணிக்கு செல்லும் பெண்கள், இரவு நேரங்களில் வேலை செய்பவர்கள் என பலரும் தங்கள் ஸ்மார்ட் போன் மூலம் எளிமையாக அழைக்கும் வகையில் அமைந்திருக்கும் இந்த சேவை பெரும்பாலும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் அதே வசதிகள் குறைபாடுகளாகவும் ஆபத்துகளாகவும் மாறுவதை முற்றிலும் களைய வேண்டும் என்பதே சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பு. விஞ்ஞானம் வளர வளர விபரீதமும் கூடவே சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது இந்த செய்தி. குறிப்பா கால் டாக்ஸி அப்படிங்கிறது பயணம் செய்வதற்கு எளிதாக இருப்போம், சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் அதுல ஏறுறாங்க. ஆனா அதுலயும் பிரச்சனைகள் வருது. இருந்தாலும் இந்த சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இந்த நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றி நாம் இந்த உள்ளதில் அப்படி நாம் பேச காத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த கால் டாக்ஸி பற்றிய ஒரு சிறு புள்ளி விவரங்களை தற்போது நாம் பார்க்கலாம். கால் டாக்ஸிகளுடைய விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில மொத்த கால் டாக்ஸிகள் சுமார் 15,000 முதல் 20,000 கால் டாக்ஸிகள் வருகிறது. கால் டாக்ஸி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 20 முதல் 30 நிறுவனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் பார்த்தோம்னா இதை நம்பி இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் ஓட்டுநர்களாக இந்த கால் டாக்ஸி நிறுவனத்தில் இருக்கிறாங்க. இந்த டெல்லியில் நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகும் சரி, அதே நேரத்தில் இதற்கு முன்பாக நடந்த சம்பவங்களை வைத்து ஒரு சில பதிவு செய்யக்கூடிய முறை ஒன்று வைத்திருக்கிறாங்க காவல்துறை. குறிப்பா அடையாளம் மற்றும் உறுப்பினர் சான்றிதழுடன் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தடையில்லா சான்றிதழ் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த தடையில்லா சான்றிதழ் இதுவரையும் பெற்றவர்கள் பார்த்தோம்னா சுமார் 50% பேர் தான் பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா 50% பெறலை அப்படிங்கறத சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே நேரத்தில் இப்போ கடந்த வாரம் காவல்துறை அதற்குண்டான கால் டாக்ஸி நிறுவனங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி. அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, கால் டாக்ஸில் ஆபத்து கால பொத்தான்களை நிறுவ வேண்டும், GPS கருவி பொருத்தப்பட வேண்டும், தடையில்லா சான்றிதழ் ஓட்டுநர்கள் ஆணையர் அல்லது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை மட்டுமே நியமித்து அவர்கள்ட்ட அந்த தடையில்லா சான்றிதழ் வாங்கணும்.
அதே மாதிரி பணியின் போது பாத்தீங்கன்னா ஓட்டுநர்களா கண்டிப்பாக சீருடையும் அடையாள அட்டையும் அணிந்திருக்க வேண்டும். மீறும் பட்சத்தில் கால் டாக்ஸி நிறுவனங்கள் மீதும் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கால் டாக்ஸி நிறுவனங்களுடைய உரிமையாளர் சங்கம் சார்பில் ஓட்டுநர்கள் விவரங்கள் அடங்கிய ஒரு இணையதளம், ஒரு வலைமனை ஒண்ணு உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதுல என்னன்னா அந்த என்ஓசி பெற்ற ஓட்டுநர்கள் பற்றிய முழு விவரங்களை அதுல பதிவு செய்யணும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. அது மட்டும் சொல்லப்படல. அதுல இதுக்கு முன்பாக நடந்த ஒரு சில சம்பவங்கள்ல நடந்த ஏதாவது தவறுதலாக ஒழுங்கினமாக நடந்திருந்தாங்கன்னா எதுக்காக அவங்க நீக்கப்பட்டாங்க, அந்த நீக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்களையும் அதுல பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தா டூரிஸ்ட் டாக்ஸிகள் கால் டாக்ஸிகளை தனித்தனியாக பதிவு செய்யக்கூடிய ஒரு முறையை பின்பற்றணும். ஏன்னா இன்னைக்கு கால் டாக்ஸி ஒரு டூரிஸ்ட் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிகிறாங்க. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த வாரத்தில் நடந்த அந்த ஒரு மீட்டிங்ல அவங்க காவல்துறையுடைய ஒரு அறிவுரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக காலக்கெடு எதுவும் விதிக்கப்பட்டிருக்கிறதா, இதற்கு கால் டாக்ஸி நிறுவனங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன, ஏற்கனவே கால் டாக்ஸி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில குளறுபடிகள் என்ன, குறிப்பாக கட்டணங்கள் பிரச்சனை எல்லாம் பல்வேறு ஒவ்வொரு நிறுவனங்களும் தனித்தனியாக தங்களது நிறுவனங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. அது பற்றி இன்றைய உள்ளதனுடைய நிகழ்ச்சியில் முழுமையாக நாம் பேச இருக்கிறோம். இது பற்றி களத்திலிருந்து எமது செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைக்கிறார். அவருடன் கூட அந்த கால் டாக்ஸி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தரப்பிலிருந்து அவருடைய கருத்துக்களாக என்ன சொல்ல நினைக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் பேச காத்திருக்கிறோம். அரங்கத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் அந்த நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த சரோஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். முதல்ல செய்தியாளர் கோகுல் நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். கோகுல், சென்னையில ஒட்டுமொத்தமாக கால் டாக்ஸி எவ்வளவு ஓடுகிறது, தற்போது அதனுடைய நிலவரம் என்ன, ஏன்னா கால் டாக்ஸி நிறுவனங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அது மட்டும் இல்லாம அதன் மூலமாக பயணிகள் அங்க பயணம் பண்றவங்க வேற எதுவும் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, அதை பற்றி முழு விவரங்கள் சொல்லுங்க கோகுல். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்காக தற்பொழுது பேருந்து மற்றும் ஆட்டோக்களை பயன்படுத்துவது போல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல குறிப்பாக தற்பொழுது வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கால் டாக்ஸிகளை அதிக அளவில் பொதுமக்கள் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. 20,000 கால் டாக்ஸி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கால் டாக்ஸிகளை அழைப்பதற்கு பொதுமக்களுக்கு இணையதளம் மற்றும் தொலைபேசி மூலம் உடனடியாக அழைத்தால் வீட்டுக்கே அவர்கள் அந்த சேவையை வழங்குவதால் அதிக அளவில் தற்பொழுது கால் டாக்ஸியை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக விமான நிலையம், ரயில் நிலையம் போன்ற அவசரமாக செல்லக்கூடிய இடங்களுக்கு கால் டாக்ஸிகளை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்துறாங்க. அதே போன்ற இரவு நேரங்களில் பணிக்கு செல்லக்கூடியவங்க, பணியிலிருந்து வீடு செல்லக்கூடியவங்களும் அந்த கால் டாக்ஸி சேவையை அதிக அளவில் பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட வாகனங்கள் சென்னை மாநகரத்தில் மட்டும் இயக்கப்படுவதாக கால் டாக்ஸி உரிமையாளர்கள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கால் டாக்ஸி சென்னையில் எந்தெந்த முறைகளில் இயக்கப்படுகிறது, எப்படி வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த சேவையை வழங்குறார்கள் என்பது குறித்து கால் டாக்ஸி உரிமையாளர்களிடம் கேட்கலாம். சார், இப்போ சென்னையில எவ்வளவு வண்டிகள் இயக்கப்படுகிறது, எந்த அடிப்படையில் நீங்க பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குறீங்க, உங்களுடைய முறைகள் என்ன? கால் டாக்ஸி 15,000 இருந்து 20,000 வரை கால் டாக்ஸிகள் சென்னை மாநகரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரி 30 கால் டாக்ஸி நிறுவனங்களுக்கும் மேற்பட்டதா இருக்கும் கால் டாக்ஸி நிறுவனங்கள். இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் எடுத்துட்டோம்னா 2000 கொண்டு வரப்பட்ட இந்த கான்செப்ட், கால் டாக்ஸி கான்செப்ட் 2014 வரைக்கும் இன்னைய வரைக்கும் மக்கள் நல்ல நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கால் டாக்ஸில நம்பிக்கை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பொதுமக்கள் அதுல சவாரி செய்யும் போது, அதுல போகும்போது நேர் எதிரிலேயே அவர்களுக்கு கண்ணுக்கு எதிரிலேயே மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த மீட்டர் ஸ்பீடா மீட்டரோடு இணைஞ்சு வர்றதுனால அதுல எந்த விதமான குளறுபடிகளோ தவறோ நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால வாடிக்கையாளர்களுக்கு எதிரிலேயே அந்த மீட்டர் ஓடிக்கொண்டிருக்கும், பயணம் செய்து கொண்டிருக்கலாம். அதிலே ஏதேனும் தவறுகள் வந்தாலும் கூட உடனடியாக வாடிக்கையாளர் தெரியப்படுத்தலாம். அந்த தெரியப்படுத்துகின்ற ஒரு வழியினை கால் டாக்ஸி நிறுவனங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் மூலமாக வருகின்ற டிரைவர்களுக்கும் யூனிஃபார்ம், டிரைவர் ஐடி எல்லாம் கொடுத்திருக்கிறோம். இதுல என்ன விவகாரம்னா, கால் டாக்ஸியினுடைய நீங்க பார்க்கக்கூடிய இந்த வாகனம், இந்த வாகனத்துக்கு ஃபாஸ்டாக் என்ன இருக்குன்னா அதுக்கு ஐடி நம்பர் இருக்கு. அந்த ஐடி நம்பரை சொன்னால் அந்த வாகனத்தினுடைய எல்லா ஜாதகத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஒவ்வொரு ஃபாஸ்டாக்கினுடைய இல்ல கால் டாக்ஸியினுடைய டிரைவர்கள் வந்தாங்கன்னா
அவர்களுக்கு ஐடி கார்டு கொடுத்திருக்கும். அந்த ஐடி கார்டை எடுத்தோம்னா அவர்களுடைய ஜாதகத்தை கொடுத்துட முடியும். இந்த கான்செப்ட் மூலமாகத்தான் பொதுமக்களிடத்திலே கால் டாக்ஸி நல்ல வரவேற்பை பெற்று இருக்கிறது. பொதுமக்கள் இந்த கால் டாக்ஸி நிறுவனத்தை எப்படி பயன்படுத்துறாங்க? நீங்க அந்த கால் டாக்ஸி நிறுவனம் அந்த பொதுமக்கள் வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன மாதிரி சேவைகளை எப்படி நீங்க அளிக்கிறீங்க? கால் டாக்ஸி நிறுவனம் இந்தியன் கால் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கால் பண்ணியே புக் பண்ணலாம், வெப்சைட்லயே புக் பண்ணலாம், மொபைல் ஆப் மூலமாவும் புக் பண்ணலாம். இங்க இந்தியன் கால் டாக்ஸில பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் டிரைவர் ஐடி, கேப் ஐடி மேற்கொண்டு பாதுகாப்பு விஷயத்தை, குவாலிட்டி விஷயத்தை நாங்க இன்சூர் பண்றோம். எப்படி இன்சூர் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா வண்டி இப்ப கரெக்டா எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிபிஎஸ் என்ற கருவியை ஒவ்வொரு கருவிக்கு 30,000 செலவாகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்ச முதல் நாள் இன்னைக்கு வரைக்கும் எல்லா வண்டியிலும் ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அவசர காலத்துல உடனே உதவுறதுக்கு பேனிக் பட்டன் அப்படின்ற பட்டனை எல்லா வண்டியிலும் பிக்ஸ் பண்ணிருக்கோம். இது மூலமா கஸ்டமருக்கோ டிரைவருக்கோ எதனா ப்ராப்ளம்னா பிரஸ் பண்ண அடுத்த 2 நிமிஷத்துல எங்க ஹெட் ஆபீஸ்க்கு என்ன விஷயம்னு சொல்லி அதுக்கான சொல்யூஷன் உடனே கிடைச்சிரும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிரைவரும் ரெக்ரூட் பண்றப்பவே அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க, அவங்களோட குற்ற பின்னணி ஏதாவது இருக்கு அப்படின்னு போலீஸ் வெரிஃபிகேஷன், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமா பண்ணி அதுல எல்லாம் அவங்க பாஸ் ஆனா மட்டுமே ஏபிஎல் கால் டாக்ஸில ஒருத்தர் ஜாயின் பண்ண முடியும். அதாவது ஆண்ட்ரோஸ் இவங்களோட கருத்து என்னன்னா, பொதுவாக உடனடியாக வாடிக்கையாளர்களுக்கு சேவையை வழங்குவதால் சென்னை மாநகரம் உள்ளிட்ட இடங்கள்ல தற்பொழுது கால் டாக்ஸிக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருப்பதாகவும் அதற்காக பொதுமக்களுக்கு தேவையான சேவையை நாங்கள் வழங்கி வருவதாக இவங்களுடைய கருத்தாக இருக்கு. ஆண்ட்ரோஸ் தொடர்ந்து பேசலாம். கோகுல் அங்க இருக்கக்கூடிய கால் டாக்ஸி உரிமையாளர்கள், அந்த வேலை பார்க்கறவங்க அவங்களுடைய தரப்புல இருந்து சொன்ன விஷயங்கள், ஜிபிஎஸ் கருவி உள்பட பல விதமான பாதுகாப்புக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குரு அமைப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க சரோஜா, நீங்க சொல்லுங்க. அந்த குறிப்பா அவங்களுடைய பயணிகள் அதுல டிராவல் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அந்த கால் டாக்ஸில மூலமாக சந்திக்கிறாங்க? ஏன்னா பயன் எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியும், ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு எளிமையாக தனிமையாக போறதுக்கு வேண்டான வசதிகள் எல்லாம் அதுல இருக்கு அப்படிங்கறது. பிரச்சனைகள் என்ன சந்திக்கிறாங்க, அது ரிலேட்டடா உங்ககிட்ட ஏதாவது சம்பந்தமா முறையிட்டு இருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க. முக்கியமா ஒரு பிரச்சனை இருக்கு சார் கால் டாக்ஸில, அதை கண்டிப்பா அவங்க கரெக்ட் பண்ணியே ஆகணும். என்னன்னா டைம்க்கு வர்றதில்ல, இல்ல வர்றதே இல்ல. வண்டி புக் பண்ணிட்டு கஸ்டமர் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, வந்துருவாங்கன்னு சொல்லி மெசேஜும் ப்ராம்ப்டா வந்துரும், இது டிரைவர் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க வெயிட் பண்ணுவாங்க, வர்றது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க கால் பண்ணுவாங்க, நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணா ஒன்னா ரீச் பண்ண முடியும், இல்லாட்டி நான் வேற இடத்துல இருக்கேங்க, நீங்க திருப்பி அவங்களை கால் பண்ணுங்கன்னு சொல்றது டிரைவர்ஸ். இவங்க திருப்பி அவங்கள கால் பண்ணாக்க இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல 15 மினிட்ஸ்ல வரும், ஹாஃப் அன் அவர்ல வரும்னு சொல்லி ட்ரெயின் மிஸ் பண்ணவங்க, ஏர்போர்ட்டுக்கு லேட்டா போனவங்க, கவுண்டர் க்ளோஸ் ஆகி அதனால ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க கம்ப்ளைனன்ஸ். அதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ரெப்ரசென்ட் பண்ணினா அவங்க அதை ப்ராப்பரா ஒரு கன்சிடரே பண்றது இல்லங்கிறது தான் உண்மை. ஒரு பதில் கூட கொடுக்கறது இல்ல. அந்த கஸ்டமரை இன்கன்வீனியன்ஸ் பண்ணிருக்கோமே, அவங்க கிட்ட ஒரு அப்பாலஜைஸ் பண்ணணும், ஒரு இந்த தவறுக்கு இது பண்ணணுங்கிறது அவங்க கிட்ட அந்த இதுவும் இல்ல. சோ அதை அவங்க மெயினா ரெகுலேட் பண்ண வேண்டியது டைம்க்கு முடிஞ்சா சர்வீஸ் கொடுக்கணும், இல்லன்னா சாரி அந்த டைம்ல எங்களால முடியாதுங்கிறத சொல்லிட்டா கஸ்டமர் அட்லீஸ்ட் வேற ஏற்பாடு பண்ணுவாங்க. சோ இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரியான சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல ஆக்சுவலா இவங்க எமர்ஜென்சி பட்டன்ஸ், அந்த பேனிக் பட்டன்ஸ் ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. அது இது வரைக்கும் நாங்க பார்த்தது, நான் டிராவல் பண்ணதுல நான் வண்டியில பாக்கல. பட் மேபி இருக்கலாமா இருக்கும், கஸ்டமருக்கு ஆனா அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ அட்லீஸ்ட் அந்த டிரைவர்ஸ் போன உடனே உள்ள போன உடனே இந்த மாதிரி இருக்கு ஒரு ஃபெசிலிட்டிங்கிறத ஒன்னா அவங்க சொல்லணும், இல்லாட்டி இவங்க எப்படி அவங்க வண்டி பத்தி அட்வர்டைஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் நீங்க இந்த மாதிரி பட்டன் இருக்கும் இந்த இடத்துல, நீங்க அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வர்டைஸ் பண்ணினாங்கன்னாக்கா அது கன்சியூமர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சரோஜா. 2000 தொடங்கப்பட்ட இந்த கால் டாக்ஸி என்ற ஒரு அதீத ஒரு வசதி கொண்ட இந்த ஒரு பயணம் செய்வதற்குண்டான ஒரு சாதனம், அது அதன் மூலமாக தற்போது 2014 வரை வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், குறிப்பா பாதுகாப்பு ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி கட்டணம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்றாற்போல ஒரு சில கட்டணங்களை வசூலிக்கிறார்கள் என்பது பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக பேசப்படுகிறது. பாதுகாப்பு தற்போது டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய எதிரொலியாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவில் சென்னையில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்ளவர்களிடையில்
களத்தில் இருந்து செய்தியாளர் கோகுல் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அரங்கத்திலிருந்து சரோஜா நம்மோடு இணைந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. கால் டாக்ஸி என்றது இன்னைக்கு 2000 தொடங்கப்பட்டது, தற்போது வரை வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டுமே 15,000 20,000 கால் டாக்ஸிகள் விடுகிறது. ஆனா அது எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கிறது, மக்களுக்கு எந்த அளவில் பாதுகாப்பாக இருக்கிறது? டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. சென்னையில என்ன மாதிரியா இருக்கு அது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில நம்ம கூட கோகுல் இருக்காரு. அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் அவர்கிட்ட நம்ம அங்க இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, ஏன்னா ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர்கள் அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர் அவங்க பாதுகாப்பு தரப்புல இருந்து என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம். இப்பெல்லாம் எல்லா வண்டியிலுமே ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஜிபிஎஸ். இப்ப நைட் எங்க போறாங்க ஃபுல் டிராக்கிங் எல்லாம் எல்லா கம்பெனிலும் அவங்க ஆபீஸ்ல இருக்கும் டிராக்கிங். சோ கஸ்டமருக்கு எந்த பயமும் கிடையாது. இப்போ லேடிஸா இருந்தாலும் தனியா போறான்ற பயம் எல்லாம் இப்ப தேவையில்லை. ஏன்னா எல்லாமே ஜிபிஎஸ் பட்டன், எல்லா கால் டாக்ஸிலும் ஜிபிஎஸ் வந்துருச்சு இப்போ. சோ எல்லாமே ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பயப்பட தேவை, கஸ்டமர் எந்த பயம் இல்லாம போலாம் கால் டாக்ஸில. முறையாக பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட பயணிகள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க, பயணிகள் டிராவல் பண்ணும்போது அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸா என்னென்ன மாதிரியான பயன்கள் அனுபவிக்கிறாங்க, என்னென்ன செய்தால் இன்னும் பாதுகாப்புக்கு பலமாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். கேட்கலாம். ஃபாஸ்டாக் இருக்கு, புதுசா ஓஎல்ஆ இருக்கு, என்டிஎல் இருக்கு, அவங்களா இருக்காங்க. பட் ஆனா என்னன்னா டிரைவர் வேற எவர் இட்ஸ் கோயிங் வித் கஸ்டமர், அதை ட்ராக் பண்ற மாதிரி ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கணும். ஒரு நெட்வொர்க் அப்படின்னு வச்சிருக்காங்க வச்சுங்களேன். ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் இருந்து எல்லாமே யார் எங்க போயிட்டு இருக்காங்க, கஸ்டமர் என்ன டிராவல் பண்றாங்க, அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். சேஃப்டி எல்லாம் போடணும். ஸோ சேஃப்டி பண்ணிட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி பண்ணிருக்காங்க? இப்போ ஆக்சுவலி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. பட் வர டிரைவர்ஸ் எல்லாமே எல்லாம் நேர்மையாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களால தொந்தரவும் கிடையாது. கரெக்டா ஈவன் நான் நிறைய டைம் என் ஒய்ஃப் கூட தனியாக வந்திருக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ இஷ்யூ. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ட்ராப் பண்றாங்க எல்லாமே. இப்ப டே டைம்லன்றப்போ ஒன்னும் பிரச்சனை, நைட் டைம்லன்றப்போ எங்களுக்குள்ள கொஞ்சம் ஃபியர் இருக்கதா செய்யுது. ஒரு டிரைவர் கூட நாங்க போறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். மற்ற நாட்டுல நடக்கிறத நடக்காம இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். இங்க அதான் டிரைவர்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணும். SMS மூலியமா எங்களுக்கு டிரைவர் இப்ப மற்ற ஆபீஸ்ல குடுக்குறாங்க இல்லையா, டிரைவர்ஸோட மெசேஜ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு தெரியற மாதிரி பாத்துக்கணும். நேர்மையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா அது இல்லாத பட்சத்துலதான் ஏதாவது சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் அதை பத்தி நம்ம யோசிக்கிறோம். வழக்கமாவே எப்பொழுதுமே ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இனிமேல் இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கறது நம்மளுடைய வாழ்க்கையில அடிக்கடி செய்வோம். சோ இந்த மாதிரியான சம்பவம் டெல்லியில் நடந்ததற்கு பிறகு தற்போது முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆனா இது முதல் தடவையா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறி தான் எழுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிப்ரவரியில இந்த 2014 ஐடில வேலை பார்த்தவங்க அவங்களுடைய உமா மகேஸ்வரி அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க சிறுசேரி அந்த தொழிற்பூங்கால. இந்த நிலையில அதற்கு பிறகு ஐடி நிறுவனங்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அங்கு செய்யக்கூடியவங்களுக்கு அவங்க போகக்கூடியவங்களுக்கு அதற்குரிய பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதா என்பதை பற்றி எல்லாம் பேசுவோம். நம்ம இந்த இடத்துல நம்ம கோகுல்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். கோகுல், இந்த ஐடி பெண் உமா மகேஸ்வரி கொலை சம்பவம் நடந்ததற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஐடி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கால் டாக்ஸில பாத்தீங்கன்னா அதே மாதிரி வேலை பார்க்கறவங்க, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறவங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான பாதுகாப்புகள் நடைமுறையில் இருக்கிறது? ஏன்னா அது வழக்கமா இந்த விஷயங்களை பின்பற்றணும்னு சொன்னாங்க. அந்தந்த விதிகள் எல்லாம் பின்பற்றப்படுகிறதா? அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. ஐடி ஊழியர் உமா மகேஸ்வரி சிறுசேரி தொழிற்பூங்கால கொலை செய்யப்பட்டதுக்கு பின்பு இருக்கக்கூடிய அதாவது ஐடி நிறுவனங்களுக்கெல்லாம் அதிக அளவுல இது போன்ற கால் டாக்ஸி நிறுவனங்கள் தான் சேவைகளை இரவு நேரத்தில் வழங்குறாங்க. ஆகவே அந்த கால் டாக்ஸி நிறுவனத்துடைய ஓட்டுநருடைய விவரங்களை கட்டாயம் பெற வேண்டும் என காவல்துறை ஒவ்வொரு ஐடி நிறுவனத்துடைய அதிகாரிகளையும் அழைத்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினாங்க. அதே போல கால் டாக்ஸி உரிமையாளர்களை அழைத்து அந்தந்த ஓட்டுநருடைய விவரங்களை அந்தந்த எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரிடம் அளிக்க வேண்டும். அதன் பின்பு அவர் மீது எந்தவித ஒரு குற்ற வழக்குகளும் இல்லை என்ற ஒரு தடையில்லா சான்றிதழை பெற வேண்டும். அந்த தடையில்லா சான்றிதழை காவல் நிலையத்தில் பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை வைத்திருக்க வேண்டும். அதே போன்று அந்த ஓட்டுநருடைய வாகன ஓட்டுநர் உரிமத்தை ஒரிஜினல் உரிமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சில விதிமுறைகளை விதித்திருந்தாங்க. அதே போன்று ஐடி நிறுவனத்தில் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கான்ட்ராக்ட்ல வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிற விவரங்களை காவல் நிலையத்திலையும் பதிவு செய்ய வேண்டும். ஐடி நிறுவனங்களும் தாங்கள் அந்த எந்த ஓட்டுநர் வருகிறார் என்ற விவரங்களை அளிக்க வேண்டும். ஒரு வருடத்திற்கு ஒரு வண்டி அந்த கம்பெனில கான்ட்ராக்டரா போட்டிருப்பாங்க. ஆனா டிரைவர்ஸ் மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க. ஓட்டுநர்கள் வெவ்வேறு ஓட்டுநர்கள் வருவதால்
சம்பவங்கள் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவங்களும் வேற எந்தாவது சம்பவங்கள் நடக்கும்போது அந்த குற்றவாளிகளை அடையாளம் காணுவது ஒரு சிரமமாக உள்ளது. இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்கு எந்த ஓட்டுநர் எந்த வாகனத்தை ஓட்டுகிறார் என்ற விவரங்களை முழு விவரங்களை காவல் நிலையத்தில் அளிக்க வேண்டும் என்ற காவல்துறை ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. தற்பொழுது என்னென்ன முறைகள் உள்ளது என்பது குறித்து அவர்களிடம் நேரடியாக கேட்கலாம். சார், இப்போ வந்து ஒரு கம்பெனிஸுக்கு நீங்க வண்டி கொடுக்கும்போது என்னென்ன முறைகளை பின்பற்றுறீங்க? குறிப்பா ஐடி கம்பெனிகளுக்கெல்லாம் இரவு நேரத்தில் வந்து இந்த சேவைகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப என்னென்ன மாதிரி பாதுகாப்பு வழிமுறைகளை நீங்க கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு வழிமுறை காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க? என்டிஎல் கால் டாக்ஸி பாத்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி என்டிஎல் கால் டாக்ஸி ஆரம்பிச்சோம். ஆனா 15 வருஷமா ஐடி கம்பெனில ஓட்டுற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் பகல்ல இரவுலயும் நாங்க 4000 வண்டியோட 15 வருஷமா சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களோட சர்வீஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி டிரைவரோட ஐடி ப்ரூஃப், அவரோட லைசன்ஸ், போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல 15 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கம்பெனி என்டிஎல் கம்பெனி. இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த கால் டாக்ஸி வந்ததுக்கு அப்புறம் முதல் நாள்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வண்டிக்கும் 30,000 செலவு பண்ணி பேனிக் பட்டன், ஜிபிஎஸ், போலீஸ் வெரிஃபைட் டிரைவர்ஸ் வச்சு சேஃப்டியா ரன் பண்ற நிறுவனத்தில் என்ன இருக்குன்னு சொல்றீங்க? ஒட்டுமொத்தமாக 20,000க்கு மேற்பட்ட வண்டிகள் இருக்கு சென்னையில. நிறைய வண்டிகள் ஜிபிஎஸ் கருவிகளே பொருத்தப்படவில்லை ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப காவல்துறை ஒட்டுமொத்தமாக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அறிவுரைகளை பற்றி, அதாவது கால் டாக்ஸி 2000ல வந்தது. 2010 இருந்தே எங்களுடைய கால் டாக்ஸி ஃபாஸ்டாக்கினுடைய எம்டி, எங்க சங்க நிறுவனர் தலைவர் ரெட்சன்சி அம்பிகாபதி 2010 இருந்தே ஜிபிஎஸ் பொருத்திக்கிட்டே வந்தாச்சு. இது இன்னைக்கு தின பொறுத்த வரைக்கும் ஒரு சில வண்டிகளை தவிர மற்ற எல்லா வண்டிகளும் ஜிபிஎஸ் பொறுத்து இருக்கும். அது மட்டும் இல்லாம வண்டியில வந்து ஒவ்வொரு டிரைவரும் எந்த வண்டி ஓட்டுறாரு என்கின்ற விவரம், அந்த வண்டியினுடைய வாகன எண், வெஹிக்கிள் ஐடின்னு சொல்லுவாங்க, அதை நாங்க ஃபாஸ்டாக் வெஹிக்கிள் ஐடி, அந்த ஐடியை சொன்னாலே போதும். எங்களுடைய வாகனத்தினுடைய டிரைவர், வாகனத்தினுடைய அனைத்து விவரங்களையும் தர முடியும். இது ஏன் இங்க சொல்ல வரனால், இதன் மூலமாக இந்த பாதுகாப்பு முறையில வாகன திருட்டை நாங்கள் நிறைய தடுத்து இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அதுல பயணம் செய்யற வாடிக்கையாளர்களுக்கும் ஏதேனும் இடைஞ்சல் ஏற்பட்டால் இதன் மூலமாக நாங்கள் அதையும் தடுத்து நிறுத்தியிருக்கோம். ஜிபிஎஸ் 2010 இருந்து நாங்கள் பொருத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் போன மாதத்தில இருந்துதான் காவல்துறையும் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரும் ஜிபிஎஸ் பொருத்தவனும் சொன்னாங்க. ஆனால் ஃபாஸ்டாக் கால் டாக்ஸி 2010 போயிட்டு பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கால் டாக்ஸி நிறுவனத்தில் அதிக அளவில் அட்டாச்மெண்ட் வண்டிங்கிற மாதிரி ஒரு முறை இருக்கு. எந்த அடிப்படையில் அந்த வண்டிகளை தேர்வு பண்றீங்க? அது மட்டும் இல்லாம ஒரு ஓட்டுநரை எப்படி தேர்வு பண்றீங்க? முறையாக அந்த ஓட்டுநர் தான் உங்க வண்டியை ஓட்டுறாரா அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு வாகனத்தினுடைய உரிமையாளர் எங்களுடைய நிறுவனத்தில் வந்து அட்டாச்சி செய்யும் போது வாகனத்தினுடைய ஆர்சி புக் ஒரிஜினல் அதை வாங்கி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த வாகனத்துக்கு யார் டிரைவர், அவருடைய அனைத்து விவரங்களையும் நாங்க எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த வாகனத்துடைய உரிமையாளர் அதை எப்படி பராமரிக்கிறார், அவரே பராமரிக்கிறாரா அல்லது வேற யாராவது வைத்து பராமரிக்கிறாரா என்ற விவரங்களை நாங்க எடுத்துக்கிறோம். இதை எல்லாத்தையும் எடுத்ததுக்கு மட்டும் இல்லாம அந்த வாகனத்தில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர், அவருடைய ஃபேமிலி போட்டோ, அதுக்கு பின்னால அவருக்கு இருக்கின்ற சொந்தக்காரங்களுடைய டீடைல்ஸ், போன் நம்பர், அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டு ஒரிஜினல் நாங்க பாக்கிறோம், டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் நாங்க பாக்கிறோம், ஓட்டர் ஐடி ஒரிஜினல் நாங்க பாக்கிறோம். இதை எல்லாத்தையும் போலீஸ் வெரிஃபிகேஷன் என்பதை கடந்த ஒரு வருட காலமாகத்தான் இது வந்து ரெகுலரா இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு பாக்குறீங்க. ஒரு 2 நாள் லீவ்ல ஒரு ஓட்டுநர் மாற்ற வர்றாருன்னா அந்த மாதிரி ஓட்டுநருக்கு என்ன மாதிரி ஃபாஸ்டாக்ல வந்து ஃபாஸ்டாக் கால் டாக்ஸில எந்த ஒரு 2 நாள் இல்ல, ஒரு நாள் ஓட்டினாலும் கூட ஐடி கார்டு இல்லாமல், அந்த ஐடி கார்டு கொடுமா, அந்த ஐடி கார்டு இல்லாமல் எந்த ஒரு ஓட்டுநரும், இந்த ஐடி கார்டு இல்லாமல் எந்த ஒரு ஓட்டுநரும் பணிக்கே வர முடியாது. இது இருந்தால் மட்டுமே நாங்கள் பணியை கொடுப்போம், எங்க வண்டியில உட்கார முடியும். இந்த ஐடி கார்டை நாங்க அங்கங்க எங்களுடைய ஆபீஸ் ஸ்டாஃபுங்க ஒவ்வொரு இடத்துலயும் சுற்றி பாக்குறாங்க. வண்டியில வந்து அலாரங்கள் வைக்கணும்னு காவல்துறை அறிவுறுத்துறாங்க. ஜிபிஎஸ் கருவிகளை மட்டும் சொல்றீங்க. வாடிக்கையாளருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது ஒரு அலாரத்தை இது பண்ணும்போது உங்களுடைய கண்ட்ரோல் ரூமுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேவைன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய வண்டிகள்ல பார்க்க முடிஞ்சு, அதாவது அந்த புகார் என்ன வந்து வண்டியிலேயே பதிவு செய்யணும் மாதிரி காவல்துறை அறிவுறுத்திருந்தாங்க. ஆனா உங்களுடைய வண்டி நிறுவனத்தோட எண் மட்டும்தான் இருக்க ஒழிய அந்த புகார் தெரிவிக்கக்கூடிய எண்ணை வந்து நிறைய வண்டிகளை பார்க்க முடியல. அந்த விதிமுறை என்னாச்சு?
எல்லா வண்டியிலுமே எந்த நம்பர் கால் பண்ணணும் 3000 அப்படின்ற நம்பருக்கு தனியா ஒரு 20 பேர் கொண்ட டீம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அட்ரஸ் பண்றது மட்டுமே வச்சிருக்கோம். அதோட மட்டும் நிக்காம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்றதுக்காகவே எங்க ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் மனோகர் சுந்தரதாஸ் தலைமையில ஒரு தனியா ஒரு டீம் ஃபாலோ பண்ணிருக்கோம். சாரே இருக்காரு, நீங்களே டைரக்டா பேசுங்க. இப்ப வந்து ஒரு ஓட்டுநருக்கு என்னென்ன மாதிரி நீங்க வந்து பாதுகாப்பு வழிமுறைகளை சொல்லி தரீங்க? இப்ப ஒரு புகார் வந்தா என்ன மாதிரி நடவடிக்கை, ஒரு வாடிக்கையாளர் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு ஒரு புகார் தெரிவிச்சாங்கன்னா உடனடியாக என்ன மாதிரி நடவடிக்கை நீங்க மேற்கொள்றீங்க? இப்போ ஒரு டிரைவரை நாங்க செலக்ட் பண்றோம்னா அவருக்கு வந்து ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்கறோம். அதாவது முற்பகல்ல வந்து என்ன ட்ரைனிங் சொன்னா, அவர் வந்து தன்னம்பிக்கையோட இருக்கணும் அந்த ஓட்டுநர். அதே மாதிரி ஓட்டுநராக இருக்கிறவர் உரிமையாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவருக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்கறோம். அதை வந்து தலைசிறந்த பயிற்சியாளர்களை வைத்து நாங்கள் பயிற்சி கொடுக்கறோம். பிற்பகல்ல வந்து இந்த ஜிபிஎஸ் கருவியை எப்படி இயக்குவது, எப்படி கஸ்டமர்ட்ட எல்லாம் பேசணும், அந்த அதுல பயணம் செய்யக்கூடிய பயணிகளிடம் மரியாதையாக பேச வேண்டும் என்று. ஏன்னா இதுல படிச்சவங்களும் இருப்பாங்க, படியாதவங்களும் இருப்பாங்க, எஜுகேட்டட் இல்லிட்டரேட் எல்லாருமே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறோம். ஒரு நாள் 12 மணி நேரம் அவங்களுக்கு பயிற்சி நாங்கள் எங்கள் தலைமை அலுவலகத்தில் நடத்தி வருகிறோம். ரெண்டாவது, இந்த பேனிக் பட்டனை பற்றி சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லிடுறோம். அதாவது பெருமாள் சாமி என்ற ஒரு ஓட்டுநர் இரவு 2 மணிக்கு தாம்பரம் காவல் எல்லைக்கு உட்பட்ட அந்த பஸ் நிறுத்தத்தில் இரவு வந்து இருக்கிறாரு. ஒரு 3 பேர் வந்து வண்டி வேணும்னு சொல்றாங்க. உடனே அவர் வந்து எடுத்துட்டு போறாரு. அந்த வண்டி வந்து மாம்பாக்கம் ரோடு அந்த ரோட்ல எல்லாம் போய் கடைசியில வந்து வல்லக்கோட்டை முருகன் கோயில் பக்கம் போனோம்னா இவருக்கே தெரியுது ஏதோ ஒரு இவங்க வந்து நல்லவங்க இல்ல, கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவொன்னா பேனிக் பட்டனை அமுக்கிட்டார். அமுக்கினோடனே கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் வருது, என்சிஎல் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் வந்தோடனே அங்க இருந்த எங்களுடைய ஊழியர்கள் அவரை தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு பண்ணோம்னா இந்த திருடர்களை உஷாராகி நம்ம மாட்டிக்கிடுவோம்னு சொல்லி நினைச்சு அந்த பேனிக் பட்டனோட இருக்கிற ஜிபிஎஸ் அப்படியே பிடுங்கி வெளியில போட்டுட்டு அந்த ஓட்டுநரை அடித்து காயப்படுத்தி விட்டு அவருக்கு வந்து முதுகுல வந்து ஒரு கத்தியால பெரிய வெட்டிட்டாங்க இரவு 2:30 மணிக்கு. உடனே இந்த தகவல் வந்து எனக்கு கிடைத்தது. உடனே காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு தகவல் சொல்லி அவர்கள் உரகடம் காவல் நிலையத்திலே சொல்லி அங்கே இருந்து ஒரு காவலர் போய் அவரை ஒரு லாரியில ஏற்றி வந்து இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் தாம்பரத்திலே அவர் சேர்த்தார். அவர் அன்று உயிர் பிழைத்தார். அதாவது பயணிகளுக்கு மட்டுமே இது வந்து ஒரு பாதுகாப்பாக இல்லாம இருந்தா கூட அந்த ஓட்டுநர்களை விட அதிலே பயணம் செய்யும் நபர்களுக்கும் அந்த பயணிகளுக்கும் மிகுந்த பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உறுதியளிக்கிறோம். அதாவது பயணிகளுடைய பாதுகாப்பிற்காக ஜிபிஎஸ் அலாரம் உள்ளிட்ட சேவைகளை கருவிகளை நாங்கள் வந்து முழுவதுமாக பயன்படுத்துகிறோம். ஒரு சில வண்டிகள் அந்த பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக இன்னும் 1 மாத காலத்திற்குள் காவல்துறை வந்து அறிவுறுத்திருக்காங்க. அனைத்து கால் டாக்ஸிகளும் சென்னையில் இயக்கக்கூடிய கால் டாக்ஸிகள் அனைத்துமே வந்து ஜிபிஎஸ் கருவிகளை பொருத்தி இயக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் மற்ற நிறுவனத்துடைய வண்டிகளும் செயல்பட தொடங்குங்கிறது இந்த கால் டாக்ஸி உரிமையாளருடைய கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் கோகுல். அவங்க உரிமையாளர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க நிறுவனத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் கூட ஒரு சில கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, கட்டணம் அப்படிங்கறது ஏன் எல்லாத்துக்கும் முறையா இல்ல, தனித்தனியா வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பாதுகாப்பு கருதி சொல்ற இந்த பேனிக் பட்டன் சொல்லக்கூடிய இந்த ஆபத்து காலத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொத்தான் அப்படிங்கிறது இப்ப அவரே சொன்னாரு, அந்த ஓட்டுநர் தான் என்ன பண்ணாரு, அவர் அந்த ஆபத்தை உணர்ந்து வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த பொத்தான் அமுக்கினாரு அப்படிங்கிற உதாரணத்தை சொன்னாங்க. ஆனா பயணிகளுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா அவங்க அதை ஆபரேட் பண்ற மாதிரி அதுக்கேற்ற ஒரு சூழல்ல அந்த பட்டனை நானும் டிராவல் பண்ணிருக்கிறது வரைக்கும் பார்த்ததில்ல. சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு கேள்வியா இருக்கிறது. அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க தரப்புல. ஆனா இது முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நேரத்துல சுரோஜா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இப்போ இந்த சம்பவம் இது இங்க சென்னையில் நடந்துட்டு இருக்குது. அதே அங்க நம்ம டெல்லியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க நடந்த சம்பவத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த உபர் அப்படிங்கிற ஒரு அந்த கால் டாக்ஸி நிறுவனம் வந்து அங்க செயல்படுவதற்கு டெல்லி கவர்மெண்ட் வந்து தடை செஞ்சிருக்காங்க. அதற்கு உபர் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லப்படுகிறது, அந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் அது தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, அதை பற்றி உங்களுடைய அமைப்புல இருந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உபரோட இது பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்க டிபிக்கல் இ-காமர்ஸ் டிரான்சாக்சன் அவங்களோடது. ஏன்னா எதுவுமே வந்து நீங்க போன் பண்ணி அந்த மாதிரி இல்ல. அவங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்ல வந்து ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஆக்சுவலா ரொம்ப ஈஸி, ரொம்ப கன்வீனியன்ட் கன்சியூமர்ஸ்க்கு. அவங்க வந்து அதுல வந்து இதுலயே வந்து ஆன்லைன்ல தே கேன் புக் அண்ட் பேமெண்ட்டும் வந்து ஆன்லைன்ல, கிரெடிட் கார்டு இல்லாம அந்த பேடிஎம் அந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது. சோ எல்லா டிரைவர்ஸுக்கும் வந்து அவங்க தே ஹேவ் த ஐபோன் ஏதோ அந்த ஆப் இது இருக்கிற ஒரு போன் கொடுத்திருக்காங்க. சோ
கஸ்டமர் ஏறின உடனே அதை ஆன் பண்ண உடனே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடுது. போய் இறங்கின உடனே டிஸ்டன்ஸ் இது எவ்வளவு டிராவல் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுபடி அமௌண்ட் வந்து இவங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணிடுறாங்க, கஸ்டமர் அக்கௌண்ட்ல இருந்து. சோ வெரி ஈஸி. ஏன்னா அவங்க அந்த சில யூஸ் பண்ற அந்த சர்வீஸ் யூஸ் பண்றவங்க கிட்ட நான் பேசினப்போ அவங்க சொன்னது வந்து நிறைய டிரைவர்ஸ் வந்து இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால இங்கிலீஷ் தெரியாதவங்க, லைக் லாங்குவேஜ் தெரியாதவங்க, இப்ப டெல்லி போய் ஹிந்தி தெரியாதவங்க, அது மாதிரி இங்க வந்து தமிழ் தெரியாதவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க சர்வீசஸ் யூஸ் பண்றதுலாம் ரொம்ப சௌரியமா இருக்குன்னு சொல்றாங்க. பட் என்னன்னா இதுல பிரச்சனை பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா உபர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களது இல்லன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க ஃபெசிலிட்டேட் பண்றோம். இங்க வந்து ஒரு பக்கம் வந்து டிரைவர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் கஸ்டமர் இருக்காங்க. நாங்க இவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றோம். கஸ்டமருக்கு நாங்க வண்டி இருக்கிற இடத்த காமிக்கிறோம், அவங்க வண்டி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. அதனால எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, டிரைவர் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் எடுக்கிறாங்க. விச் இஸ் வெரி ராங். ஆக்சுவலா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா பேமெண்ட் வந்து உபர் தான் வாங்குறாங்க, ஸ்ட்ரெயிட்டா நம்ம பே பண்றது உபருக்கு தான். அந்த இடத்துலயே வந்து அவங்க தான் நம்மளை பொறுத்த வரைக்கும், ஒரு கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கறது அவங்க தான். அந்த இடத்துலயே வந்து அந்த ஒரு தொடர்பு வந்துடுது. சோ சர்வீஸ் ப்ரொவைடர் தான் ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து கேள்வி யாருக்கு நம்ம பணம் கட்டுறோமோ அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்போம். அது மாதிரி கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லாம, அவங்க வந்து சேரிட்டி நடத்தல, அவங்க ஒரு பிசினஸ் நடத்துறாங்க. சோ நம்மள்ட்ட இருந்து பேமெண்ட் வாங்கிட்டு அதுல ஒரு பர்சன்டேஜ், மேபி 70% 75% வாட் எவர் டிரைவர் கொடுப்பாங்க, மிச்ச பர்சன்டேஜ் அவங்க தேர் ஏர்னிங் டு ரன் த பிசினஸ். அது வந்து ஒரு தொழில், அதை நம்ம கேள்வி கேட்கல. பட் பொறுப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிக்கவே முடியாது. அவங்க ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்னு சொன்னா அவங்க ஈக்குவலா அதுக்கு பதில் கொடுக்கணும். ஆனா அவங்க டேர்ம்ஸ்ல வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அவங்க கிளியரா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது, எது சேஃப்டி எல்லாமே வந்து நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்னு நழுவ பாக்குறாங்க. அது வந்து ரொம்ப தவறு. தொடர்ந்து பேசலாம் சரோஜா. அவங்க குறிப்பிட்டது போல நாங்க ஒரு இணைப்பா தான் இருக்கோம், நாங்க ஒரு பிளாட்ஃபார்மா தான் இருக்கோம் அப்படிங்கறதாக அந்த நிறுவனம் சொல்றதாக சொல்லப்படுகிறது. இப்போ இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய தரப்புல இருந்தும் அட்டாச்டு வெஹிக்கிள் இல்ல அப்படின்னு சொல்லி முழுமையாக மறுக்கல. ஏன்னா நானே அதை ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு டிரைவர்கிட்ட நாம பேச்சு கொடுத்து பேசணும் அப்படின்னா, சார் நாங்க இது என் வண்டி சார், இது என்னுடைய சொந்த வண்டி சார், இது நான் அவங்ககிட்ட பேர்ல ஓட்டுறேன் சார் நானு அப்படிங்கிற விஷயங்களை இதே இவங்க சொன்ன பெயர் சொன்ன இந்த நிறுவனங்கள்ல இருந்தும் கூட நமக்கு வந்த டிரைவர்ஸ் வந்து அவங்களுடைய பதிலாக சொல்லியிருக்காங்க. சோ அந்த அட்டாச்டு டிரைவர்ஸ் அப்படிங்கிறவங்க, அட்டாச்டு கேபா இணைக்கப்பட்டிருக்கவங்க, அந்த இணைப்பு ஓட்டுநர்கள், அவங்களை பற்றிய முழு விவரங்கள் முழுமையாக சேகரிக்கப்படல அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இது பற்றி இன்னும் விரிவாக பேச இருக்கிறோம். முறைப்படுத்தப்படுமா கால் டாக்ஸி? இந்த கால் டாக்ஸில பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பல்வேறு விதமான பிரச்சனைகளை தனியாக செல்லக்கூடிய அந்த பயணிகள், குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த பெண்கள், அவங்க இரவு நேரங்கள்ல வேலை முடித்து அவங்க போகும்போது அவங்க ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்தது இந்த டெல்லியில் இருந்து சம்பவம். அது போன்ற வேற எதுவும் சம்பவம் சென்னையில் நிகழ்ந்துவிடக் கூடாது அப்படிங்கறக்காக பேசிட்டு இருக்கிறோம். களத்திலிருந்து இந்த செய்தியாளர் கோகுல் பேசிட்டு இருக்கிறாங்க. கோகுல், அங்க இருக்கக்கூடிய அவங்க கூட இருக்கிற உரிமையாளர்கள் அவங்க கூட நிறைய அவங்களுடைய நிறுவனத்தை பத்தி நிறைய சொன்னாங்க. அதுல இருந்து ஒரு சில கேள்விகள். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, கட்டணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் ஒரு நிறுவனத்துக்கும் இடையில வேறுபடுகிறது, அதுக்கு என்ன காரணமாக அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. இன்னொன்று, இப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த அட்டாச்டு கேப் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து முறையாக அவங்க எப்படி வந்து ரெகுலேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்கிட்ட சுரேஷ் ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டோம் அப்படின்னா, அங்க வருகிறவர் பாத்தீங்க, அவர் பேர் பாத்தீங்கன்னா ரமேஷ்ங்கிறவருக்கு, சார் அவர் மச்சான் சார், அவர் உடம்பு சரியில்லை அதனால நான் வண்டி ஓட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு தகவல். இதை வச்சு அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க. நிச்சயமா, அதாவது ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை போன்று சென்னையில் இருக்கக்கூடிய கால் டாக்ஸியுடைய கட்டணத்தையும் முறைப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் 30க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி நிறுவனங்கள் இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி போட்டுக்கொண்டு கட்டணத்தை ஒரு சில நிறுவனம் குறைக்கிறாங்க, ஒரு சில நிறுவனம் கூடுதலாக வாங்குகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து நீங்க கேட்ட மாதிரி கேட்கலாம் சார். இப்ப கால் டாக்ஸி நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு மாதிரி கட்டணங்களை வாங்குறீங்க. ஒரு நிறுவனம் அதிகமா வாங்குது, ஒரு நிறுவனம் குறைவா வாங்குது. அப்ப அதிகமா வாங்குறதுக்கான காரணம் என்ன? கட்டணத்தை முறைப்படுத்த என்ன பிரச்சனை? உங்களுக்கு கட்டணத்தை முறைப்படுத்துவதில் எந்த விதமான எங்களுக்குள் கருத்து வேறுபாடே கிடையாது.
2000 ஆரம்பிச்சு 2014 வரைக்கும் பாஸ்டாக் என்ன மீட்டர் கட்டணத்தை பிக்ஸ் பண்ணதோ அதையே அதிகமான இருக்கின்ற கால் டாக்ஸி நிறுவனங்கள் அனைத்தும் அதையே முறைப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு குறுகிய காலத்திற்குள் 1-2 வருடத்திற்குள் வந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மீட்டர் ஆப்ஸ் என்று கையிலேயே மீட்டர் ஓடும்போது செல்லுல வைத்திருக்கிறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், வண்டிக்குள்ள இருக்கிற ஸ்பீடா மீட்டருக்கும் செல்லுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? வண்டிக்குள்ள இருக்கிற ஸ்பீடா மீட்டர் அந்த மீட்டரோட கனெக்ட் செய்து மீட்டர் வண்டிக்குள்ள பொருத்தி இருந்தால் அதுதான் சரியான முறை, அதுதான் நம்பகத்தன்மை. ஆனால் மீட்டர் வேற இடத்துலயும் செல்லு வேற இடத்துலயும் இருக்கும் போது இது பொதுமக்களிடத்திலே வரவேற்பை பெறாது, நம்பகத்தன்மையை இழந்துவிடும். பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, மீட்டர் கட்டணத்திலே ஒவ்வொரு நிறுவனத்துக்கு வேறுபாடு இருக்கு, அந்த நிறுவனத்துல வேறுபாடு இருக்கு. அதனால இதுவரை நாங்க எல்லா கால் டாக்ஸி நிறுவனங்களும் ஒரே மாதிரியாக பண்ணிட்டு இருக்கும் போது மீட்டர் ஆப்ஸ் வைத்துக் கொண்டு நாங்க குறைஞ்சபட்சம் தரோம், குறைந்தபட்ச வாடகையை நாங்க வசூல் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல குளறுபடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் பீக் ஹவர்ஸ்ல ஒரு மீட்டர், நைட் ஃபேர் ஒரு மீட்டர், அது மட்டும் இல்லாம மற்ற நேரத்தில் போகும்போது அந்த மீட்டர்ல மொபைல்லயே ஆபரேட் பண்ணும்போது அதுல குளறுபடிகள் நடக்குது. இதையெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாத காரணத்தினால இந்த மீட்டர் கட்டணத்தை அவர்கள் நுணுக்கமான முறையில் இதை முறைப்படுத்தணும் சொல்லி போக்குவரத்து ஆணையர் முறைப்படுத்த வேண்டும் என்பதை போக்குவரத்து ஆணையாளரிடத்தில் அதிகப்படியாக உறுதியாக எடுத்து சொல்லி இருக்கிறோம், அதை தெரிவித்திருக்கிறோம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த மீட்டர் பொருத்துங்கள், அந்த மீட்டரை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு கால் டாக்ஸி ஓட்டுநருக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் எடுக்க வேண்டும் என்று காவல்துறை வலியுறுத்தியது, அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் பாதுகாப்புக்கு GPS பொருத்தப்பட வேண்டும் என்று சொன்னதையும் நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம். இதையெல்லாம் வரவேற்கின்ற பொழுது நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறோம், வரவேற்காத ஒரே ஒரு கோரிக்கை, மீட்டர் ஆப்ஸ் வைத்து பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே எங்களுடைய தொழிலை நசுக்குவதற்காக. ஒரு தோழர் ஒருத்தர் சொன்னார், ஓன் கம் டிரைவர் நாங்க அப்படின்னும் போது கோடிக்கணக்கில் இங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க விளம்பரப்படுத்தி நாங்கள் குறைஞ்ச மீட்டர் கட்டணத்தில் ஓட்டுறோம் சொன்னால் அந்த 1 லட்சமோ 2 லட்சமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்டுற அந்த ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதனால இந்த மீட்டர் ஆப்ஸ் என்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் எல்லா நிறுவனங்களும் ஆணித்தரமாக வலியுறுத்தி இருக்கிறோம். மீட்டரை பத்தி சொல்லிட்டாரு. இப்போ பொதுவாக அட்டாச்மெண்ட் வண்டி நிறைய ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு டிரைவருடைய முகவரியோ டிரைவருடைய குறிப்புகளையோ சொல்லும் போது டிரைவர் மாறி ஒரு சில இடங்கள்ல வருவதாக நிறைய புகார்கள் பொதுமக்களிடம் இருந்து வருகிறது. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காவல்துறை என்ன மாதிரி ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ஒட்டுமொத்தமாக என்ன மாதிரி நடவடிக்கைகள் நீங்க மேற்கொண்டு? இல்ல ஓகே, ஆக்சுவலா அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் எங்க கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங். நாங்க டபுள் சிஸ்டம் வச்சிருக்கோம். ஒட்டுமொத்த கால் டாக்ஸியோட கால் டாக்ஸி சொல்றேன் என்ன ஃபர்ஸ்ட் இந்த பிசிக்கல் GPS பிசிக்கல் மீட்டர் பத்தி பேசிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுல டிரைவர் மாறாது, வண்டி மாற சான்சஸ் இல்ல. இந்த ஆப் ஸ்பேஸ் கம்பெனி ஓட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வண்டி டீட்டெயில் கொடுப்பாங்க, பார்த்தா வேற வண்டி நிற்கும். ஏன்னா ஆப்ஸ் கையில கேரி பண்ற டிவைஸ் அதை இன்னொரு டிரைவரை எடுத்துட்டு போயிட்டு அவர் கஸ்டமர் பிளேஸ்க்கு அவர் தான் டிரைவர்னு போறாரு. இது நிறைய மக்கள் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியல, எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. எங்களை GPS பொறுத்த மட்டும் எப்படி டிரைவர் பாசிபிலிட்டி இல்லைன்னா ஒரு தடவை GPS நாங்க லாகின் பண்ண வைப்போம், அது போக IVRS லாகின் பண்ண வச்சிருக்கோம். அது 2 கோடும் மேட்ச் ஆனாதான் டிரைவர் டியூட்டி எடுக்க முடியும். அந்த மாதிரி சிஸ்டத்தை நான் கொண்டு வந்திருக்கோம். போன்ற வண்டிகள் ஓட்டுறாங்களா அந்த நிறுவனங்களுக்கு காவல்துறை என்ன மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க? இல்ல காவல்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி GPS எல்லாம் ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டலாம் சொல்லிருக்காங்க, வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இது எல்லாமே கூடி சீக்கிரம் சரியா நம்புகிறோம். இல்ல இப்போ 2000 இருந்து நாங்க வந்த தினத்திலிருந்து பாஸ்டாக் வந்த தினத்திலிருந்து ஒரு வாகனத்துல ஒரு டிரைவர் வந்தாருன்னு சொன்னால் அவர் 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் அதே வாகனத்தை தான் அவர் ஓட்டுவார். ஏன் அப்படி ஓட்டுவார் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் ஐடியும்
நாங்க கொடுத்திருக்கிற வாகனத்துடைய வெஹிக்கிள் ஐடியும் டிரைவர் ஐடியும் ஒன்னா பொருந்தினால்தான் அவர் அந்த வண்டியை ஓட்ட முடியும். இதனால எந்த காரணத்தை கொண்டும் கஸ்டமருக்கு போகும்போது அவர் டிரைவர் மாதிரியோ வாகனம் மாதிரியோ போவதற்கு இதுவரை வாய்ப்பே வந்ததில்லை. ஒரு சிலது வந்திருக்கலாம், ஆனால் முழுமையாக அதே ஓட்டுநர் அதே வாகனத்தை ஓட்டுவார் என்று இதுதான் ஃபாஸ்டாக்ல நாங்க கொண்டு வந்திருக்கிற. வாகன ஓட்டுநர்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு என்பதை குறித்து கேட்போம். சார், இப்ப நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க? இப்ப கால் டாக்ஸி ஓட்டும் போது வாடிக்கையாளருக்கு நீங்க என்ன மாதிரி பாதுகாப்பு நீங்க இது பண்றீங்க, அது இல்லாம உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? நான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா இந்த கால் டாக்ஸி லைன்ல இருக்கிறாங்க சார். இப்ப என்டிஎல் கால் டாக்ஸி நிறுவனத்தில் அட்டாச் பண்ண பிறகு முதல்ல வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு என்டிஎல் ஆரம்பிச்ச புதுசுல இருந்து ஜிபிஎஸ், பேனிக். ஆக்சுவலா பேனிக்னா என்னன்னு நானும் கிண்டல் பண்ணுவேன், எனக்கு தெரியாது. எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது, வகுப்பு எடுக்கும்போது அந்த பேனிக்கோட இது என்னங்கிறது எனக்கு இப்பதான் எனக்கு தெரிய வருது. இப்ப காவல்துறையும் எவ்வளவு மக்களும் விழிப்புணர்வு ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க இதுல பேனிக் இருக்கா, பரவாயில்ல, உங்க இதுல பரவாயில்ல, ஆரம்பத்துல இருந்தே ஜிபிஎஸ் இருக்கு. ஜிபிஎஸ் இருக்கிறதுனால எனக்கு வண்டியும் உடனே கிடைக்குது. எங்க உங்க டிரைவர் ஐடி எல்லாம் பக்காவா போட்டுங்க, இந்த மாதிரி கேக்குறாங்க. இன்னொரு இது என்னன்னா, பொதுவா கால் டாக்ஸில இப்ப பன்னாட்டு கால் டாக்ஸி நிறுவனங்கள் நிறைய எங்களை மாதிரி வாகன ஓட்டுநர் மேக்சிமம் அட்டாச்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா எஜுகேட்டட் பீப்புள் தான் இருக்கும். 80% ஒன் கம் டிரைவர்ஸ் தான் இருக்கும். யாரும் எந்த ஒரு விபத்துகளையோ எதுவுமே உருவாக்குனதோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது மீட்டர் இப்ப பன்னாட்டு நிறுவனங்கள் புதுசா இது கொடுக்கும்போது நாங்க எங்க வெளிப்படையா சொல்லணும்னா எங்க மனைவியோட தாலியை முதற்கொண்டு அடமானம் வச்சுட்டு நாங்க வண்டி இன்னைக்கு போட்டு உட்காந்துருக்கிறோம். சீரான முறையில் இதுவரைக்கும் இயங்கி கொண்டிருந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் இன்றைக்கு ஒரு சில நிறுவனங்களால சீரழிந்து போகும் கெட்ட பேர் உருவாகும் நிலையிலே உள்ளது. அதாவது ஓட்டுநர்களா இருக்கட்டும், உரிமையாளர் இருக்கட்டும், இவங்களோட முக்கியமான கருத்து இந்த கட்டணத்தை முறைப்படுத்தணும், மீட்டர் கட்டணத்தை முறைப்படுத்தணும். இது குறித்து போக்குவரத்து ஆணையாளரிடம் நாங்கள் ஒரு மனுவாகவே அளிச்சிருக்கோம். உரிய நடவடிக்கையை உரிய காலத்தில் உடனடியாக அரசு எடுக்க வேண்டும் என்பது இவருடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. ஆண்ட்ரூஸ் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி, அந்த பேனிக் பட்டன் அப்படிங்கறது டிரைவருக்கு பக்கத்துல இருக்குமா, எந்த இடத்துல இருக்குங்கிறத அவங்ககிட்ட கேளுங்க. நான் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் அடுத்த தடவை அதுல டிராவல் பண்ணும்போது பேனிக் பட்டன் எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன், கேளுங்க. நிச்சயமாக. அதாவது நீங்க இப்ப ஒரு பேனிக் பட்டன் வச்சிருக்கதா சொல்றீங்க. பேனிக் பட்டன் உங்களுக்கு மட்டுமா இல்ல வாடிக்கையாளர்களும் பயன்படுத்தும் விதத்துல இருக்கும்? வாடிக்கையாளருக்கு அது குறித்து ஒரு விழிப்புணர்வு நீங்க வண்டியில இருந்து உட்காரும் போது உங்க வண்டியில என்னென்ன மாதிரி வசதிகள் இருக்கு என்பது குறித்து நீங்க முறையாக தெரியப்படுத்துவீங்களா? முறையாக இருக்கிறது என்ற பேனிக் என்று ஒன்று இருக்கிறதே. கஸ்டமர் உங்க இதுல பேனிக் இருக்கா என்று கஸ்டமரே கேட்கிறார்கள். கஸ்டமர்களுக்கும் 2 பேருக்கும் பாதுகாப்பாக தான் அந்த பேனிக் பட்டன் உள்ள இடத்துல வச்சிருக்கீங்க. கஸ்டமருக்கு தெரியுற மாதிரி இடத்துல வச்சிருக்கீங்களா? பின்னாடி ஒரு சில பெண்கள் பின்னாடி தான் இருப்பாங்க. அப்ப அவங்க அதை பயன்படுத்தும் விதத்துல எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? அதே மாதிரி புகார் தெரிவிக்கிறதுக்கு எண்கள் எல்லாம் பொருத்தணும். ஒவ்வொரு வண்டியிலையும் புகார் எண்கள், காவல்துறையுடைய உதவி எண்களையும் பொருத்தணும், உங்களுடைய உதவி எண்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வசதிகள் என்ன பண்ணிருக்கீங்க? பேனிக் பட்டன் பொதுவாக டிரைவருக்கு பக்கத்துல தான் பொதுவா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. டிரைவருக்கும் இப்ப இதுல டிரைவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. போகும்போது திடீர்னு கத்திய வச்சு எங்களை இது பண்ற நாங்களும் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு, கஸ்டமரும் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. 2 பேருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது அந்த பேனிக் பட்டன். பேனிக் பட்டனை பத்தி முறையா வாடிக்கையாளருக்கு, அதாவது ஒரு சில வாடிக்கையாளருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, ஒரு சில வாடிக்கையாளருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்களுக்கு முறையா நீங்க வந்த உடனே வண்டியில எங்க வண்டியில பேனிக் பட்டன் இருக்கு, ஒரு அவசர காலத்துக்கு நீ இந்த பட்டனை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முறையா நீங்க தெரியப்படுத்துவீங்களா? கண்டிப்பாக தெரியப்படுத்துறோம் சார். இது பேனிக் பட்டன் இருக்கு. இந்த ஜிபிஎஸ் பார்த்துட்டு ஒரு வண்டியிலும் பரவாயில்ல, என்டிஎல் எல்லா வண்டியிலும் ஜிபிஎஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதோட ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. நாங்க போகும்போது பேசிட்டு போகும்போது ஒரு ஃபேமிலியா நம்ம போற மாதிரி பேசிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. இவ்வளவு வரையா இவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. இது வரைக்கும் சீரான போயிட்டு இருந்த கால் இப்ப சீரழிஞ்சு போகுதுன்னா கால் டாக்ஸி எல்லாரோடைய மீட்டர் டாரிஃப் எல்லாத்தையுமே என்னன்னா முன்பகுதியில தான் அந்த பேனிக் பட்டன் இருப்பதாகவும், அதாவது இது குறித்து எங்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் முறையா பண்ணிருக்கோம், மற்ற நிறுவனங்கள் குறித்து உடனடியாக காவல்துறை ஆய்வு செய்யணுங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கு. இது குறித்து ஏற்கனவே பலமுறை பொதுமக்களிடம் பேசிய போது கால் டாக்ஸியுடைய பாதுகாப்புகளை, கால் டாக்ஸியில் செல்வதற்கான பயணிகளுடைய பாதுகாப்பை காவல்துறை அவ்வப்போது ஆய்வு செய்யணும். ஆட்டோ கட்டணத்தை எப்படி காவல்துறை குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்கிறார்களோ அதே போன்று கால் டாக்ஸிகளுடைய பாதுகாப்புகளையும், கால் டாக்ஸியில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக காவல்துறை அதற்கான முறையான ஆய்வுகளை செய்யணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் கோகுல். பேனிக் பட்டன் எங்க இருக்குன்னு தெரியாம சில பேர் பேனிக் ஆயிடுறாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி கேட்டேன். சோ டிரைவருக்கும் அந்த இடது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த பயணிக்கும் நடுவுல அந்த பேனிக் பட்டன் இருக்கும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. ஆனா அதுல என்னன்னா ஒரு சில நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கால் டாக்ஸில மட்டும்தான் அந்த பேனிக் பட்டன் இருக்கு அப்படிங்கறதும் ஒரு மறைக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. இது பற்றி இன்னும் விரிவாக பேசியிருக்கிறோம்.
கால் டாக்ஸி நிறுவனங்கள் முறையாக செயல்படுகிறதா, பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து எமது செய்தியாளர் கோகுல் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அரங்கத்திலிருந்து திருமதி சரோஜா நம்மோடு இணைந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. சரோஜா, உங்கள்கிட்ட கேட்கணும். இப்ப பேனிக் பட்டன் பத்தி நாம பேசணும். இந்த பேனிக் பட்டன் வந்து டிரைவருக்கும் பயணிக்கும் இடையில அந்த முன்பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவர் சொல்லும் போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப இந்த ஊபர் கேஸே எடுத்தீங்கன்னா இவங்க பேசஞ்சர் வந்து பின்னாடிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப ஃப்ரண்ட்ல டிரைவர்னாலதான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அப்ப அவங்க எப்படி வந்து ரீச் பண்ணுவாங்க பேனிக் பட்டனை? ஃபர்ஸ்ட் திங். அதனால அது வந்து பேசஞ்சர் ரீச் பண்ற மாதிரியான ஒரு லொகேஷன்ல இருக்கணுங்கிறது ஒண்ணு. அடுத்து வந்து முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த பேனிக் பட்டன் எங்க இருக்கு, பேனிக் பட்டன் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை நான் முதல்லயே சொன்ன மாதிரி வைடா பப்ளிசைஸ் பண்ணணும். இந்த கால் டாக்ஸி ஏஜென்சி நடத்துறவங்க எல்லாருமே கண்டிப்பா எப்படி வந்து அவங்க கம்பெனி அட்வர்டைஸ் பண்றாங்க, அவங்க நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு தேவையா ஒரு எமர்ஜென்சியா இங்க இந்த இது பேனிக் பட்டன் இருக்கு அதை பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஐ திங்க் அதையும் அவங்க கூடவே சேர்த்து, ஏன்னா நிறைய பேருக்கு அவர் சொன்னாரு எல்லாருக்கும் தெரியும் போன்ட்டுன்னு. கண்டிப்பா நிறைய பேருக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாதா இருக்கும். இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் தெரியவே வந்திருக்கும் அந்த மாதிரி ஒண்ணு வைக்கணும் அப்படிங்கறது. கண்டிப்பா நீங்க இப்போ சொல்ற மாதிரி தான். இப்போ ஒரு பர்டிகுலர் எண் கொடுத்து அந்த எண்ணில் இந்த நம்பருக்கு உண்டானதை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க சொன்ன 3000 அதை தொடர்பு கொள்றதுக்கே நமக்கு வந்து அதுக்குள்ள நமக்கு பேசாம பஸ்ஸிலே போயிடலாமாங்கிற சில நேரங்கள் எல்லாம் ஆபத்து காலங்கள் எப்படி அதை தொடர்பு கொள்ளணும், அதுக்குன்னு ஒரு தனி எண் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடையதா இருக்கு. இதெல்லாம் யாரு ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அது சம்பந்தப்பட்ட உங்களுடைய பதில் என்ன? போக்குவரத்து துறையும் காவல்துறை இருவரும் இணைந்து செயல்படணும் கண்டிப்பா இதுல. ஏன்னா சேஃப்டி இதுல வந்து காவல்துறையோட இன்புட்ஸும் கண்டிப்பா தேவைப்படும் போக்குவரத்து துறை ஃபைனல் பண்றதுக்கு. அண்ட் இந்த ஆப்ஸ் மீட்டர் பத்தி எல்லாம் சொன்னாங்க. சோ நம்ம வந்து பிளைண்டா ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. அவங்க வந்து பிசினஸ் ஆங்கிள் பேசுறாங்க. பட் அதனால இருக்கிற நன்மை என்ன, கெடுதல் என்ன அப்படிங்கறது ஐ திங்க் இவங்க போக்குவரத்து துறை வந்து அதை அனலைஸ் பண்ணி இந்த ஸ்பீடோமீட்டர் அண்ட் இது ரெண்டுத்துலயும் இருக்கிற நன்மைகள் என்ன ஏதுங்கிறத அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணுமோ அது கண்டிப்பா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். சோ போக்குவரத்து துறையை சார்ந்தவர்களும் அதே நேரத்தில் காவல் துறை உயரதிகாரிகளும் இதற்குண்டான உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே ஆட்டோல பாத்தீங்க அப்படின்னா அந்த மின் கட்டணம் வசூலிக்கணும் அப்படிங்கறத கட்டணம் அந்த அடிப்படையில அந்த மீட்டர் பொருத்தப்பட்ட கட்டணம் வசூலிக்கணும், அதற்குண்டான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குண்டான பணிகள் நடந்த வண்ணம் இருக்கிறது, ஆனால் இன்னும் முழுமை அடையல. சோ தற்போது இந்த கால் டாக்ஸில இது போன்ற ஒரு பிரச்சனை டெல்லியில் ஏற்பட்டதுனால சென்னையில இனிமே ஏற்படக்கூடாது. சென்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் எங்கேயுமே ஏற்படக்கூடாதுங்கிறதா எல்லாருடைய கருத்து கூட. இருந்தாலும் தமிழகத்துல சென்னையில என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது? தலைநகர் சென்னையில முதல் முறையாக அதற்குண்டான பாதுகாப்பு கருவிகளை முழுமையாக எல்லா கால் டாக்ஸிலையும் பொருத்தப்பட்டிருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா அதற்குண்டான அதிகாரிகள் ஆய்வு செய்து அதை முழுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சொல்லக்கூடிய ஓட்டுநருடைய முழு விபரமும் சரி, அந்த பேனிக் பட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆபத்து காலத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த புத்தான் அதுவும் எல்லா பயணிகளும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். ஏன்னா டிரைவருக்கு பிரச்சனை அப்படின்னா டிரைவர் அமுத்தலாம், பின்னாடி உட்கார்ந்து பயணிக்கு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்றது? அங்கேயும் அதற்குண்டான ஒரு ஆபரேட் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கணும். இன்னொன்னு அவங்களுக்கு பயணிக்கு விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா படிச்சவங்க வருவாங்க, சில பேர் படிக்காதவங்களும் கூட அதுல பயணம் செய்வாங்க. அவங்களுக்கும் அது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில வந்து அங்க எழுதி ஓட்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது டிரைவர் பத்தி முழு விவரங்கள். இதெல்லாம் வந்து அரசு அந்த குறிப்பா வந்து அவங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் அதற்குண்டான உரிய நடவடிக்கை எடுத்து அடிக்கடி ஆய்வு செய்து இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் மேற்கொள்ளப்பட்டு அந்த நிறுவனங்கள் வந்து எத்தனை அவங்களுடைய கால் டாக்ஸி ஓடுது, அது எல்லாமே முறையா இவங்களுக்கு கீழே தான் ஓடுதா இல்ல அட்டாச்டு வெஹிக்கிள் ஓடுதா, அது பற்றி முழு விவரங்களை தேர்வு செய்யணும். ஏற்கனவே அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க, போக்குவரத்து பிரிவு கூடுதல் ஆணையர் பி தாமரைக்கண்ணன் அவங்களுடைய ஒரு தலைமையில ஒரு கூட்டம் நடந்ததுல ஒரு வலைமனை, அதாவது ஒரு இணையதளம் அவங்களுக்காக உருவாக்கப்படணும். அதுல எல்லாருமே அந்த என்ஓசி வாங்கின டிரைவர்ஸ் எல்லாமே பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த டிரைவர்ஸ் தான் இருக்கிறாங்களா அப்படிங்கறத முழுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று மக்கள் கருத்தாக இருக்கு. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா அவங்க லேட் ஜர்னி பண்றவங்க அவங்களுடைய சேஃப்டி இன்னும் பார்க்கணும். நிறைய நேரங்களில் நாங்க ரோட்ல டிராவல் பண்ணி போறோம், எல்லாருமே வந்து செல்போனோட பேசிட்டே போறாங்க. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பாட்டு கேட்டு போறாங்களா, பேசி போறாங்களா, ஆனா பக்கத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம அவங்க பாட்டு அசால்ட்டா போற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கு, நாமளும் பாக்குறோம் நம்ம. சோ அந்த விஷயங்களை பெண்களும் இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக சொல்லப்படக்கூடியது. இன்னைக்கு இந்த மக்கள் கருத்தாக சொல்லப்பட்டது கால் டாக்ஸியில இன்னும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும், பயணிகளுடைய வசதிக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும், அதற்கு உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட திருமதி சரோஜா அவர்களுக்கும் களத்திலிருந்து எமது செய்தியாளர் கோகுல் அவர்களுக்கும் அங்கு வந்த உரிமையாளர்கள் கால் டாக்ஸி உரிமையாளர்கள் நிறுவனத்தார் அனைவருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளதல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.